தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் மட்டும் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாமா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி அப்படின்னா, தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் மட்டும் தட்டச்சு தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இந்த அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க இயலாது. இதே கேள்வியை கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இதே பதில் தான் சொல்லியிருந்தேன். அதே தான் டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அப்ளை பண்ண முடியுமா குரூப் 4 அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படி பண்ண முடியாது. ரெண்டுலையும் படிச்சிருக்கணும். தமிழ் இங்கிலீஷ் ஹையரோ இல்லை லோயரோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும். தமிழ் மட்டும் இல்லை இங்கிலீஷ் மட்டும் படிச்சிருந்து அப்ளை பண்ண முடியாது. அறிக்கை வெளியிட்ட நாளான 25/4/2025க்கு பின்னர் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாமா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி அப்படின்னா, அறிக்கை வெளியிட்ட நாளான 25/4/2025க்கு பின்னர் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க இயலாது. இதே கேள்வியை கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. இப்ப டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போது அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா நோட்டிபிகேஷன் டேட் 25/4/2025. அதுக்கு பிறகு உங்க ரிசல்ட் டேட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்கிரைபர் இல்லட்டா எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு தனியா எக்ஸ்ட்ரா ஏதாவது அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதே கேள்வி தான் கேட்குறீங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்வையற்றோர், 2 கைகள் பாதிப்படைந்த இயக்க குறைபாடு மற்றும் மூளைவாதம் வகையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் அனெக்சர் 2ல ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இந்த 3 ஃபார்ம்ல உங்களுக்கு எது சூட்டபிளான ஃபார்மோ அந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணா போதும். ஆனா பிடபிள்யூடி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் சில பேர், அதாவது இந்த குறைபாடு இல்லாம மற்ற குறைபாடு உள்ளவங்க, உங்களுக்கு ஸ்கிரைபர் இல்ல எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒரு ஃபார்ம் இருக்கு. அதாவது அனெக்சர் 5ல இருக்கும் ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும்.